தமிழகத்தில் கடந்த 2022 இன்று வரைக்கும் மின் கட்டணத்தில் மிக பெரும் பிரச்சனையை குறு சிறு தொழில் சந்தித்து வருகின்றோம். அதில் குறிப்பாக மாதாந்திர வாடகையான நிலை கட்டணம் என்பது கிட்டத்தட்ட 450% 500% உயர்த்தியதோடைய விளைவு இந்த குறுந்தொழில்கள் கடுமையான நெருக்கடிகள் சந்தித்து வருகின்ற வேளையிலே இன்று தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களை இன்று எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் சந்தித்து குறுந்தொழிலுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால் இந்த எங்களுக்கு இருக்கின்ற நிலை கட்டணத்தை ஏற்கனவே ஒரு கிலோவாட்டுக்கு 35 ரூபாய் இருந்தது, இன்று 165 ரூபாய்க்கு மேல் வருகின்றது. அதை நீங்கள் மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் முதலமைச்சர் அவர்களிடத்தில் எங்கள் கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதலமைச்சர்களிடத்தில் இந்த நடந்த பிரச்சனைகளை அந்த குறுந்தொழில்களில் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்றெல்லாம் எடுத்து சொன்னோம். அவரும் எங்களிடத்தில் எல்லா பிரச்சனையும் கேட்டறிந்து இந்த நிலை கட்டணம் என்பது நாங்கள் பயன்படுத்துவதற்கான மின்சாரத்துக்கான கட்டணம் இல்லை என்று தெளிவாக அவரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். அது மாதாந்திர வாடகைக்கான கட்டணம் என்பது கிட்டத்தட்ட 450லேருந்து 500% உயர்த்துவது மிகப்பெரிய நெருக்கடி. இது யாருமே புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் தயவு கூர்ந்து அந்த துறை சார்ந்தவர்களை அழைத்து எங்களுக்காக இந்த நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் நிச்சயமாக அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி செய்யும் பட்சத்தில் குறுந்தொழில் சார்ந்திருக்கின்ற சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்கள் கிட்டத்தட்ட 4 லட்சம் தொழிற்சாலைகள் வரைக்கும் பயன்படும். கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் தொழிலாளிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த கோரிக்கை நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறோம். வேட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்பொழுது 20 வருஷம் கழிஞ்சு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை கடந்த ஒரு வருடமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் அவர் இடத்தில் சொல்லி இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பித்து கிட்டத்தட்ட 380% அபராத வட்டி போட்டு அனுப்புகிறார்கள். இதெல்லாம் தொழிற்சாலைகளே இல்லாமல் போய்விடும் இந்த மாதிரிலாம் நடந்தால் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுவும் உரிய துறையிலே நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கோவை போன்ற நகரங்களில் குறு சிறு தொழில்கள் நிறைந்த ஒரு நகரமாக இருப்பதால் அங்கே இதுவரைக்கும் அரசுக்கு சொந்தமான தொழில்பேட்டைகள் என்பது சிட்கோ என்று கிட்டத்தட்ட 1970க்கு முன்பு உருவாக்கப்பட்டது, 72க்கு முன்பு உருவாக்கப்பட்டது. இன்று வரை வேறு எந்த தொழில் கூடங்களும் அங்கே அரசுக்கு சொந்தமானதில்லை. அங்கே உருவாக்கி தருவதற்கான நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 25 கோரிக்கைகள் அடங்கிய மனு அவரிடத்தில் கொடுத்து இருக்கிறோம். அவர் உடனே சொன்னார், இதில் எது நான் முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் முதலில் அவருக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது இந்த நிலை கட்டணத்தை நீங்கள் எடுத்துவிட்டாலே தொழில்துறையினருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள், தொழில்துறைக்கு வளர்ச்சிக்கு மிக பெரும் அளவில் உதவியாக இருக்கும் என்று அவரிடத்தில் சொல்லியிருக்கின்றோம். அவர் நிச்சயமாக நான் என்ன என்று பார்க்கின்ற சொல்லியிருக்கிறார், பரிசீலிக்கிறேன் என்றார். அந்த வகையில் இன்று முதல்வர்களே நாங்கள் கோவையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்கள் தொழில் கூட்டமைப்பின் சார்பிலே போஷியான் சார்பிலே சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். என் பேர் ஜேம்ஸுங்க. இந்த கோவை தொழில் அமைப்புகள் கூட்டமைப்பு போஷியாவுடைய ஒருங்கிணைப்பாளர். தேங்க்யூ சார்.